Welcome students and viewers. We are in 10th Science Biology section, lesson 13. The lesson name is Structural Organization in Animals. So in this lesson, today's section, I would like to teach about the Indian cattle leech. That means Hirudinaria granulosa. Come to the introductory part. So our important heading is 13.1, the Indian cattle leech. இன் தமிழ் இந்திய கால்நடை அட்டை. கேட்டில்னா கால்நடை, இந்தியன்னா இந்திய கால்நடை அட்டை. அப்போ அந்த அட்டை பூச்சியினுடைய எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி, அதில் இருக்கக்கூடிய சக்கர்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த இந்தியன் கேட்டில் லீச் இஸ் ஹிருடினேரியா கிரானுலோசா. ஹிருடினேரியா கிரானுலோசா. ஸோ கம் டு த கிளாசிஃபிகேஷன் பொசிஷன். டேக்ஸானமிக் பொசிஷன், வகைப்பாட்டு நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹிருடினேரியா கிரானுலோசா, தட் மீன்ஸ் லீச். ஃபைலம் இஸ் அன்னலிடா. அதாவது ஃபைலம் அப்படின்னா தொகுதி வலைதசை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அன்னலிடான்னு சொல்லுவோம். கிளாஸ் ஹிருடினேரியா, ஹிருடினியா, சரி. கிளாஸ் வகுப்பு வந்து ஹிருடினியா. ஆர்டர் வந்து நேத்தோப் டெலேடியா. எழுதுது நேத்தோப் டெலிடா. நேத்தோப் டெலிடா ஆர்டர். ஆர்டர் அப்படின்னா வரிசை. ஜீனஸ் அப்படின்னா பேரினம் ஹிருடினேரியா. ஸ்பீசிஸ் ஆக்சுவலி கிரானுலோசா. ஸோ ஆல்வேஸ் வி குட் செலக்ட் எ ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் நேம் ஆஸ் எ சயின்டிஃபிக் நேம். எப்பொழுதுமே நம்ம ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் நேமை தான் சயின்டிஃபிக் நேமாக கன்சிடர் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அப்படி ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் நேமை கன்சிடர் பண்ணிங்கன்னா, ஸோ the scientific name of leech is for Hirudinaria granulosa. Okay, Hirudinaria granulosa. Next, habit and habitat. சரிங்களா? ஹேபிட் அண்டு ஹேபிடேட். வாழ்முறையும் வாழிடமும். ஹேபிட்னா வாழ்முறை, அதாவது பழக்க வழக்கம்னு சொல்லுவோம். ஹேபிடேட் அப்படின்னா வாழுமிடம், சரிங்களா? அது எங்கே வாழுது, எந்த ஈக்கோ சிஸ்டத்தில் வாழுதோ, எந்த சுற்றுச்சூழலை வாழுதோ, ஸோ அந்த இடத்த வந்து ஹேபிடேட்னு சொல்லுவோம். ஸோ ஹேபிட் அண்டு ஹேபிடேட், பழக்க வழக்கங்கள் அல்லது வாழும் முறை மற்றும் வாழுமிடம். ஸோ ஹிருடினேரியா கிரானுலோசா, தட் மீன்ஸ் இந்தியன் கேட்டில் லீச் இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், மியான்மர், ஸ்ரீலங்கா. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், சரிங்களா? இந்தியாவில் பார்க்கலாம், பங்களாதேஷில் பார்க்கலாம், பாகிஸ்தானில் பார்க்கலாம், மியான்மரில் பார்க்கலாம், ஸ்ரீலங்கா. ஓகே, ஸோ those kind of area possessed with Hirudinaria granulosa, that means Indian cattle leech. It lives in fresh water. இது மெயினாக எங்கே வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் லிவ்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர், நன்னீரில் வாழுது. பர்டிகுலராக பாண்ட்ஸ், குளங்கள், லேக்ஸ், குட்டைகள், ஸ்வாம்ஸ் அப்படின்னா அதாவது அது என்ன சொல்கிறது, சதுப்பு நிலங்கள்னு சொல்லு ஸ்வாம்ப்னா. ஓகே, இட் லிவ்ஸ் இன் பாண்ட்ஸ், லேக்ஸ், ஸ்வாம்ஸ், சதுப்பு நிலங்கள், அண்டு ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸ். ஸ்லோ ஸ்ட்ரீம்னா சிற்றோடைன்னு சொல்லும் இல்லைங்களா, சின்ன ஓடமாக இருக்குது சிற்றோடை. இந்த 4 பிளேஸில் ஸோ லீச் ஆக்சுவலி ஃபவுண்ட். பாண்ட்ஸ், லேக்ஸ், ஸ்வாம்ஸ், ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸ். தி ஆர் எக்டோ பேரசைட், சரிங்களா? இது ஒரு புற ஒட்டுண்ணி. தட் லிவ்ஸ் இன் அவுட் சைட் ஆஃப் த ஹோஸ்ட் ஆர்கனிசம், சரிங்களா? ஒட்டுண்ணியின் உடலின் வெளிப்புறத்தில் வாழக்கூடிய ஒரு உயிரி, சரிங்களா? ஹோஸ்ட் அப்படின்னா எந்த உயிரில் ஒட்டுதோ அந்த உயிரி பேர் ஹோஸ்ட். அந்த ஹோஸ்டினுடைய பாடிக்குள்ளே இருந்துச்சுன்னா எண்டோ பேரசைட்னு சொல்லுவோம். அதே பேரசைட், அந்த ஒட்டுண்ணி ஹோஸ்டினுடைய பாடிக்கு வெளியே இருந்துச்சுன்னா அது வந்து எக்டோ பேரசைட், அதாவது புற ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஆர் ஆல்சோ கமெண்டர். ஓகே, லீச் ஆல்சோ கமெண்டர் எக்டோ பேரசைட். ஃபீட் ஆன் பிளட் ஆஃப் ஃபிஷஸ். இது வந்து எதை சாப்பிடுதுன்னா ஃபீட் ஆஃப் பிளட், மெயினாக வந்து பிளட்டு, ரத்தத்தை தான் சாப்பிடுது. யாரோட ரத்தம்? ஃபிஷ்ஷஸோட ரத்தத்தை சாப்பிடும். ஃப்ராக், கேட்டில், கால்நடைகள், ஃபைனலி ஹியூமன். இந்த 4 ஆர்கானிசனுடைய பிளட்டை சாப்பிடுது. இட் இஸ் சாங்கிவோரஸ் இன் நேச்சர், சரிங்களா? சாங்கிவோரஸ் அப்படின்னா ரத்தத்தை உறிஞ்சும் வகைகள்னு சொல்லுவோம். 1 mark question, sometime as 1 mark. ஸோ சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் லீச் ஆல்சோ 1 mark. அதில் வந்து ஃபைலம், ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீசியஸ், கிளாஸ் அது கேட்பாங்க. அது 1 mark. அந்த அட்டவணை பார்த்தோம் இல்லையா மேலே டேபிள், அதில் வந்து 1 mark வரும். இப்போது சாங்கிவோரஸ்ன்னு சொல்லணும். பிளட் சக்கிங் அனிமல்ஸை
பிளட் சக்கிங் பேரசைட்டை சாங்கிவோரஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி, சரிங்களா, வெளிப்புற தோற்றம் அல்லது புறமைப்பல். ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆர்கானிசம் இஸ் கால்ட் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் இஸ் ஷேப் அண்ட் சைஸ். அதாவது அளவு மற்றும் உருவம். அளவு மற்றும் உருவம். சைஸ்னா அளவு, ஷேப்னா உருவம். சரிங்களா, அளவு மற்றும் உருவம். த பாடி ஆஃப் எ லீச் இஸ் சாஃப்ட். அதாவது அட்டையின் உடலானது சாஃப்ட், மென்மையானது. வெர்மிஃபார்ம், புழு போன்ற அமைப்புடையது. புழு போன்ற, வெர்மிஃபார்ம்னா புழு போன்ற, மண்புழு, புழு போன்ற அமைப்புடையது. எலாங்கேட்டட், நீளமானது. செக்மெண்டட், உடலில் துண்டு துண்டாக கண்டங்கள் இருக்கிறது, செக்மெண்ட் இருக்கிறது. ஸோ லீச் இஸ் சாஃப்ட், வெர்மிஃபார்ம், எலாங்கேட்டட், செக்மெண்டட். இட் பிகம்ஸ் ரிப்பன் ஷேப்டு. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதன் உடலை நீளும்போது நாடா போன்று சுருங்கும் உருளை போன்று மாறக்கூடியது. ரிப்பன் ஷேப், நாடா போன்று. ரிப்பன்னா நாடா, நாடா போன்று நெகிழும் தன்மையுடையது. இட் பிகம்ஸ் ரிப்பன் ஷேப்டு வென் எக்ஸ்டெண்டட். சரிங்களா, உடலை நீட்டும் போது நாடா போல் சுருங்கும், நாடா போன்றும். ஓகே, அதே மாதிரி சுருங்கும் போது உருளை போன்றும் காணப்படுகிறது. ஓகே, ஸோ பாடி இஸ் எக்ஸ்டெண்ட். பாடி வந்து நீட்டப்பட்டால், வெளியே நீட்டப்பட்டால் ரிப்பன் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா, அதே சிலிண்ட்ரிக்கல், உருளை வடிவம் எப்படி இருக்குது, கான்ட்ராக்டட். லீச்சினுடைய பாடி சுருங்கும் போது சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் இருக்கும், உருளை வடிவத்தில் இருக்கும். அதே சமயத்தில் அதே லீச்சினுடைய பாடி எக்ஸ்டெண்ட் அப்படின்னா நீட்டப்படுதல், நெகிழும் போது ஸோ ரிப்பன் ஷேப், நாடா வடிவம் காணப்படுகிறது. லீச் மே பி க்ரோ டு எ லெங்த் ஆஃப் 35 சென்டிமீட்டர். லீச் வந்து எவ்வளவு சைஸ் அளவுக்கு வளரும் தன்மையோடனா 35 சென்டிமீட்டர். 35 சென்டிமீட்டர். நீங்கள் வீட்டில் லாங் ஸ்கேல் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் கூட்டிங்க. லாங் ஸ்கேலோட லென்த்து 30 சென்டிமீட்டர், அதுலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் கூட்டிங்க. ஸோ 35 சென்டிமீட்டர் இஸ் actual length of the leech. Okay, so first of all see the picture. This is actually leech, external morphology of leech. சரிங்களா, ஸோ அட்டையின் புற தோற்ற அமைப்பாக்கலாம். இது வந்து டார்சல் அப்படின்னா முதுகு பக்கம், வென்ட்ரல்னா வயிற்று பக்கம். அதாவது ஒரு லீச், ஒரு அட்டைப்பூச்சி ஒரு பிளேஸில் நகர்ந்து போகும்போது எந்த பகுதி சாயிலில் படுதோ அது வென்ட்ரல், எந்த பகுதி மேலே வெயில் படுதோ, அதாவது சன்லைட் படுதோ அது வந்து டார்சல் சைடுன்னு சொல்லுவோம். டார்சல் சைடுனா முதுகு பக்கம், வென்ட்ரல் சைடுனா வயிற்று பக்கம். எப்போயுமே வயிற்று பக்கம் வந்து நிலத்தில் படும். சரிங்களா, அதாவது லீச் வந்து கிராவல் ஊர்ந்து போகும்போது அந்த கீழே படுது இல்லைங்களா, அந்த மண்ணில் படக்கூடிய வயிற்று பகுதி வந்து வென்ட்ரல் சைடுன்னு சொல்லுவோம். சன்லைட் படக்கூடிய பகுதி டார்சல், முதுகு பக்கம்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டார்சல் சைடு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் லீச், இது வந்து சக்கர். ஸோ த சக்கர் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் லீச் பிகாஸ் ஸோ திஸ் சக்கர் ஏபிள் டு சக் த பிளட் ஃப்ரம் த ஹோஸ்ட் அனிமல். ஸோ இந்த சக்கர் என்ற சக்கர்னா உறிஞ்சின்னு தமிழில் சொல்லுவோம். அந்த உறிஞ்சி பயன்படுத்தி தான் லீச் என்ன பண்ணும்னா ஹோஸ்ட், சரிங்களா, ஹோம் உயிரின்னு சொல்லுவோம். ஹோஸ்ட்லேருந்து பிளட்டை எடுக்கும், உறிஞ்சிக்கும். சரிங்களா, அப்போ இது வந்து போஸ்டீரியர் சக்கர். ஏனஸ்னால் அந்த களி வெளிவரக்கூடிய துளை, ஏனஸ் மலைப்புளை. அப்போ நிறைய செக்மெண்ட்டுக்கு இது பாருங்க, எத்தனை செக்மெண்ட்டுக்கு இருப்பார், நிறைய செக்மெண்ட் பாரு, செக்மெண்ட்டாக கிட்டத்தட்ட நிறைய செக்மெண்ட் இருக்குது. செக்மெண்டல் ரிசப்டார் ஆர்கன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐ இருக்குது. சரிங்களா, 1 2 3 4 5 6ன்னு போட்டுப்பார். ஸோ அதே வென்ட்ரல் வியூ போகலாம். போஸ்டீரியர் சக்கர்னா பின் ஒட்டுறிஞ்சின்னு சொல்லுவோம், ஒட்டுறிஞ்சி அல்லது உறிஞ்சின்னு சொல்லலாம், பின் ஒட்டுறிஞ்சி. இதே வென்ட்ரல் வியூ பாருங்கள், அதாவது முதுகு பக்கம் பார்க்க, வயிற்றுப்புறம் பார்க்கலாம். வென்ட்ரல் வியூவில் பிகினிங் பிளேஸில் மவுத் இருக்குது. அப்புறம் நிறைய நெஃப்ரிடியோஃபோர் இஸ் நத்திங் பட் ஸோ இட் இஸ் எக்ஸ்கிரீட்டரி பார்ட் ஆஃப் த லீச்சில் எக்ஸ்கிரீட்டரி பார்ட், அதாவது கழிவுநீக்க அம்சமாக விளங்குவது. ஸோ இந்த நெஃப்ரிடியோஃபோர், சரிங்களா. ஸோ நெஃப்ரிடியோஃபோர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர்னா ஆண் இனப்பெருக்க துளை இருக்குது. ஃபீமேல் ஜெனிட்டல் அது எல்லாமே வென்ட்ரல் சைடில் தான் இருக்குது.
இப்போ லீச்சினுடைய வயிற்றுப்புறத்தில் தான் மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர், அதாவது ஆண் இனப்பெருக்க துளியும். ஸோ ஜஸ்ட் பிலோ த மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர், மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சருக்கு ஜஸ்ட் கீழே தான் என்ன இருக்குது, ஸோ ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர், பெண் இனப்பெருக்க துளியும் உள்ளது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு மேல் ஜெனிட்டல் ஃபீமேல் ஜெனிட்டலுக்கு மேலே என்ன இருக்குது, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெஃப்ரிடியோஃபோர், ஃபஸ்ட்டு நெஃப்ரிடியோஃபோர், முதல் நெஃப்ரிடியோஃபோர் இருக்குது. அப்புறம் இந்த வென்ட்ரல் சைட் பார்த்தீங்கன்னா நெஃப்ரிடியோஃபோர்ஸ் கடைசியில் இருக்குது பாருங்கள். ஸோ இது போஸ்டீரியர் செக்ரெட்டரி. ஸோ திஸ் டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் 5 மார்க் கொஷின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ட்ரா த டயக்ராம், தென் கிவ் எக்ஸ்பிளனேஷன். முதல்ல டயக்ராம் போடுங்க, டார்சல் வியூ வென்ட்ரல் வியூ போட்டு அந்த நெஃப்ரிடியோஃபோரு, போஸ்டீரியர் சக்கர், அந்த வென்ட்ரல் சைடு கூடிய நார்மல் சக்கர் எல்லாத்தையும் போட்டுட்டு ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கலரேஷன். கலரேஷன் அப்படின்னு என்ன சொல்லணும்னா தமிழில் நிற அமைப்பு. இது என்ன நேரத்தில் இருக்குதுன்னு பாரு. டார்சல் சர்ஃபேஸ் இஸ் ஆலிவ் கிரீன். சரிங்களா? ஆலிவ் பச்சை நிற. டார்சல் சர்ஃபேஸ் அப்படின்னா அதாவது சன்லைட் படக்கூடிய பகுதி. லீச்சில் சன்லைட் படக்கூடிய பரப்பை வந்து நாம் டார்சல், முதுகு பக்கம்னு சொல்லுவோம். ஸோ அந்த முதுகு பக்க வியூவானது டார்சல் சர்ஃபேஸஸ் ஆலிவ் கிரீன் கலர். சரிங்களா? ஆலிவ் பச்சை நிறம். அண்டு வென்ட்ரல் சர்ஃபேஸ், வென்ட்ரல் சர்ஃபேஸ்னால் வயிற்றுப்புறம் இஸ் ஆரஞ்சு எல்லோ. சரிங்களா? சரிங்களா? ஆரஞ்சு எல்லோ அப்படின்னு சொல்லலாம். ஆரஞ்சு மஞ்சள் கலர் கொண்டது, ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு சிவப்பு நிறம் கொண்டது. நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன். சரிங்களா? செக்மெண்டேஷன் அப்படின்னா தமிழில் வந்து கண்ட அமைப்பு. சரிங்களா? செக்மெண்டேஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு மெட்டாமெரிசம்னு கொடுத்துக்கிறாங்க. மெட்டாமெரிசம். இந்த மெட்டாமெரிசம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அது வந்து ரிலேட்டட் டு செக்மெண்ட் சம்மந்தமான வார்த்தை தான். ஏன் மெட்டாமெரிசம் சொல்லணும்னா, ஸோ இப்போ லீச்சில் நிறைய செக்மெண்ட் இருக்குது. சரிங்களா? ஏகப்பட்ட, ஸோ அதிக எண்ணிக்கையிலான நம்பர் ஆஃப் செக்மெண்ட், அதிக எண்ணிக்கையிலான செக்மெண்ட், நியூமரஸ் செக்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் சேம் சைஸு சேம் லெங்த்தில் இருக்குது. ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே ஒரே அளவு ஒரே சைஸில் இருக்கும். ஒரே சைஸு ஒரே அளவில் இருக்கும். இந்த மாதிரி ஒரே சைஸு சேம் சைஸ் சேம் ஷேப், இந்த மாதிரி செக்மெண்ட் ஈச் செக்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸோ அதை மெட்டாமெரிசம் அப்படிம்போம். சரிங்களா? இப்போ பாருங்கள், மெட்டாமெரிசம் இஸ் த செக்மெண்டேஷன் ஆஃப் த பாடி. ஸோ மெட்டாமெரிசம் கண்ட அமைப்பு உடலில் காணப்படுகிறது. மெட்டாமெரிசம் செக்மெண்டேஷன் ஆஃப் த மெட்டாமெரிசா என்ற அமைப்பிலான கண்டமாக்கம் காணப்படுகிறது. த பாடி ஆஃப் லீச் இஸ் மெட்டாமெரிக்கலி டிவைடட் இன்ட்டு 33 செக்மெண்ட். அப்போ லீச்சில் 33 செக்மெண்ட் இருக்குது, 33 கண்டங்கள் இருக்குது. எல்லாமே மெட்டாமெரிக்கலாக இருக்குது. மெட்டாமெரிக்கல் என்ன, ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே சேம் சைஸ் சேம் ஷேப். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மெட்டாமெரிக்கல்னு சொல்லுவோம். ஸோ பாடி ஆஃப் லீச், சரிங்களா, லீச்சினுடைய உடலானது மெட்டாமெரிக்கலி டிவைடட், சரிங்களா, சரியான அளவு சரியான நீளம் சரியான அளவு சரியான ஷேப்பு கொண்ட கண்டங்களாக அமைந்துள்ளது. அரௌண்டு 33 செக்மெண்ட் இஸ் ஃபவுண்ட். 33 கண்டங்கள் உடலில் காணப்படுகின்றன. இந்த செக்மெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் ஆன் ஒன் பிஹைண்ட் அதர். செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக உள்ளது. ஒன் பிஹைண்ட் ஒன்றா, ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்துள்ளது. ஈச் செக்மெண்ட் இஸ் ஃபர்தர் சூப்பர்ஃபிஷியலி சப்டிவைடட் இன்ட்டு ரிங்ஸ் ஆர் அனிலே. ஸோ இப்போ இது என்ன நடக்குதுன்னா, மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா வளையங்கள் அல்லது ஆணுளையாக வளையங்கள் அல்லது ஆணுளையாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஒவ்வொரு கண்டமும் மேற்கொண்டு சூப்பர்ஃபிஷியலும் மேற்கொண்டு, அதற்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரிங் ஆனுவலின்னு சொல்ல. அது மறுபடியும் எப்படி ஃபர்தராக டிவைடாக இருக்குது அந்த செக்மெண்ட்டு, ரிங்ஸ். சரிங்களா? ரிங்ஸ் அப்படின்னா வளையங்கள் போன்று அல்லது ஏற்கனவே பிரிக்கப்பட்டுள்ளது. த டெம்பரரி கிளைட்டலம் இஸ் ஃபார்ம்டு. சரிங்களா? தற்காலிக, சரிங்களா, டெம்பரரி கிளைட்டலம் இஸ் ஃபார்ம்டு ஆன் செக்மெண்ட் 9 to 11. அதாவது இந்த லீச்சில் 9வது செக்மெண்ட்லேருந்து 11, 9, 10, 11, 9, 10, 11 இந்த 3 செக்மெண்ட்டுமே டெம்பரரியாக தற்காலிகமாக கிளைட்டலம் என்ற அமைப்பு உருவாக்குது. தற்காலிகமாக 9th, 10th, 11th செக்மெண்ட், சரிங்களா, 9, 10, 11 3 செக்மெண்ட்டுமே டெம்பரரியாக தற்காலிகமாக ஸோ பார்த்திங்கன்னா கிளைட்டலம் என்ற அமைப்பு பயன்படுத்துது, ஃபார்ம் பண்ணுது. அந்த கிளைட்டலத்தோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் மீன்ட் டு ப்ரொடியூஸ் கக்கூன் டியூரிங் த ப்ரீடிங் சீசன். ப்ரீடிங் சீசனாக இனப்பெருக்க காலம்னு சொல்லுவோம். கக்கூன்னா கருமுட்டை கூடு. ஸோ ப்ரீடிங் சீசன் அப்போ இனப்பெருக்க காலத்தில் கக்கூன் கூடுகளை, இனப்பெருக்க கூடுகளை
சரிங்களா, அல்லது கக்கூன் கூட்டை அல்லது இனப்பெருக்க கருக்கூடுன்னு சொல்லுவோம். கருக்கூட்டை உருவாக்குறதுக்கு அந்த கிளைட் எல்லாம் பயன்படுகிறது. சரிங்களா, எப்போ ப்ரீடிங் சீசனில். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிசப்டார். ரிசப்டார் அப்படின்னா உணர்வேற்பிகள். ஸோ அங்கே வாட் ஆர் த சேஞ்சஸ் மே occur in the environment means that should be easily recognized by leech. சரிங்களா, சுற்றுச்சூழலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்தாலும் அதை கண்டறிவதற்கு அதோட உடம்புல ரிசப்டார் உணர்வேற்பிகள் உள்ளது. இப்போ நம்ம பாடியில் ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இம்மீடியட்லி ரெகனைஸ்ட் பை அவர் ஸ்கின். சரிங்களா, ஸோ சுற்றுச்சூழலை வெப்பம் அதிகரிச்சுன்னா அந்த வெப்பத்தை கண்டுபிடிக்கிறது நம்ம உடம்புல ஸ்கின் இருக்குது இல்லைங்களா. ஸ்கின் என்ன பண்ணும், இம்மிடியேட்டாக வெப்பத்தை கண்டுபிடிச்சிட்டு ஸோ நம்ம உடம்புல ஸ்வெட்டை ரிலீஸ் பண்ணுது இல்லைங்களா, வேர்வையை ரிலீஸ் பண்ணுது இல்லைங்களா. ஸோ இது ஒரு மெக்கானிசம். இப்படி எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உடம்புல நிறைய ரிசப்டார் உணர்வேற்பிகள் இருக்குது. அதேமாதிரி சேம் டைப் ஆஃப் ரிசப்டார் ஆல்சோ ஃபவுண்ட் இன் லீச்லேயும் அது இருக்குது. ஓகே, ஸோ இன் ரிசப்டார்ஸ் உணர்வேற்பியில் ஆன் த டார்சல் சைடு, அதாவது லீச்சினுடைய முதுகு பக்கத்தில் ஆன் த டார்சல் சைடு தேர் ஆர் 5 pairs ஆஃப் ஐஸ். சரிங்களா, 5 பேர்னா இணைன்னு சொல்லுவோம் அல்லது ஜோடிகள். 5 ஜோடி கண்கள் உள்ளன ஆன் த டார்சல் சைடு ஆஃப் த லீச். சரிங்களா, லீச்சினுடைய டார்சல் சைடு முதுகு பக்கத்தில் 5 pairs 5 ஜோடி கண்கள் உள்ளன. அந்த 5 ஜோடி கண்கள் எந்தெந்த செக்மெண்ட்டில் வருதுன்னா ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட் ஆஃப் த லீச்சினுடைய முதல் 5 கண்டங்களுக்குள்ள 5 ஜோடி 5 pairs ஆஃப் ஐஸ் இருக்குது. ஈச் செக்மெண்ட் பியர்ஸ், ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே எதை உருவாக்குது பியர்னா தோற்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சென்சரி ப்ரொஜெக்ஷன் கால்ட் ரிசப்டார். சரிங்களா, ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே ஒவ்வொரு கண்டங்களுமே எதை உருவாக்குதுன்னா நம்பர் ஆஃப், சரிங்களா, அதிக எண்ணிக்கையிலான சென்சரி ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புடைப்புகள்னு சொல்லும். ஒவ்வொரு கண்டமும் நம்பர் ஆஃப் சென்சரி ப்ரொஜெக்ஷனை பல ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா புடைப்புகள், பல உணர்வு புடைப்புகளை அல்லது புடைப்புகளாலான உணர்வேற்பின்னு கூட சொல்லலாம். சென்சரி ப்ரொஜெக்ஷனை புடைப்புகளாலான உணர்வேற்பிகளை ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே தோற்றுவிக்கிறது. ஸோ தேட் சென்சரி ப்ரொஜெக்ஷன் இஸ் கால்டு ரிசப்டார், அதை உணர்வேற்பி என்கிறோம். ஸோ ஏனுலார் ரிசப்டார், சரிங்களா, வளைய உணர்வேற்பி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இது ஒரு வகையான ரிசப்டார். ஏனுலார் ரிசப்டார் லொக்கேட்டட் எங்கே இருக்குன்னா ஈச் ஆனுவல்ஸ், ஒவ்வொரு வளையத்துலேயும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த வளையம் அப்படிங்கிறது செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அண்டு செக்மெண்டல் ரிசப்டார், செக்மெண்டல்னா கண்ட உணர்வேற்பிங்கிறது ரெண்டாவது வகை. ஏனியல் ரிசப்டாருங்கிறது ஏனியஸ்குள்ளே இருக்குது, ரிங்குக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி செக்மெண்டல் ரிசப்டார் இஸ் செகண்ட் டைப். செக்மெண்டல் ரிசப்டார் லொக்கேட்டட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏனுலஸ் ஆஃப் ஈச் செக்மெண்ட். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஏனுலஸ் ஆஃப் ஈச் செக்மெண்ட், ஒவ்வொரு செக்மெண்ட்டினுடைய முதல் வளையத்துக்குள்ளே, ஃபஸ்ட்டு ஏனுலஸ்னால் முதல் வளையம், ஃபஸ்ட்டு ரிங்குன்னு சொல்லலாம். முதல் ஏனுலஸ் அல்லது முதல் வளையம், ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குள்ளேயும் இந்த ரிங் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரிங்கில் ஃபஸ்ட்டு ஏனுலஸுக்குள்ளே செக்மெண்டட் ரிசப்டார், செக்மெண்டல், சரிங்களா, கண்ட உணர்வேற்பிகள் இருக்கிறது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் சக்கர்ஸ் பார்த்த முடியல. இங்கே சக்கர்ஸ் நேரடியாக பார்த்தேன் இல்லைங்களா, போஸ்டீரியர் சக்கரில் தெரியும். சக்கர்ஸ் அப்படின்னா ஒட்டுறிஞ்சிகள், உறிஞ்சக்கூடிய அம்சங்கள். சக்கர்ஸ் அல்லது ஒட்டுறிஞ்சிகள் அல்லது உறிஞ்சக்கூடிய அம்சங்கள். ஸோ சக்கர்ஸ், லீச் ஹேஸ் 2 சக்கர்ஸ். சரிங்களா, லீச்சில் 2 சக்கர்ஸ், 2 சக்கர்ஸ்கள் இருக்கிறது. 2 ஒட்டுறிஞ்சிகள் அல்லது உறிஞ்சிகள், 2 சக்கர்ஸ் இருக்குது. த சக்கர்ஸ் லொக்கேட்டட் அட் த ஏன்டீரியர் எண்ட் இஸ் கால்ட் ஏன்டீரியர் சக்கர் ஆர் ஓரல் சக்கர். சரிங்களா, ஸோ 2 சக்கர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சக்கர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட்டு சக்கர் லொக்கேட்டட் அட் தி ஏன்டீரியர் எண்டு. சரிங்களா, ஏன்டீரியர் எண்டு அப்படின்னா உடலின் முன்முனையில், ஏன்டீரியர் முன்பகுதி, லீச்சினுடைய முன்முனையில் இருக்குது. லொக்கேட் வந்து ஏன்டீரியர் எண்டு இஸ் கால்ட் ஏன்டீரியர் சக்கர். சரிங்களா, அது வந்து முன் ஒட்டுறிஞ்சின்னு சொல்லுவோம். ஏன்டீரியர்னா முன்பகுதி, அப்போ
ஒட்டுறிஞ்சி அல்லது முன் உறிஞ்சின்னு சொல்லலாம், அல்லது ஓரல் சக்கர்னு கூட சொல்லலாம். சரிங்களா? வாய் ஒட்டுறிஞ்சின்னு சொல்லலாம். ஓரல்னால் வாய், மவுத். ஓரல் சக்கர் மவுத். சரிங்களா? வாய் ஒட்டுறிஞ்சி அல்லது ஆன்டீரியர் சக்கர். சரிங்களா? முன் ஒட்டுறிஞ்சின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்போ இது எங்கே இருக்குது? ஆன்டீரியர் இருக்குது. ஃபஸ்ட்டு சக்கர் வந்து ஆன்டீரியர் சக்கர் அல்லது ஓரல் சக்கர் விச் இஸ் வென்ட்ரல் இன் பொசிஷன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வயிற்று புறத்தில் இருக்குது. வென்ட்ரல்னால் வயிற்று புறத்தில், அதாவது வயிற்று வென்ட்ரல் சைடில் அந்த ஆன்டீரியர் இருக்குது. வென்ட்ரல் பொசிஷன் பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், இது வென்ட்ரல் சைடு வயிற்று புறத்தில் ஆன்டீரியர் இருக்குது பாருங்க. இதான மவுத்து சக்கர், ஆன்டீரியர் சக்கர்னு சொல்லுவேன். ஓகே, விச் இஸ் வென்ட்ரல் ஆக்குப்பைங் த ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்த ஆன்டீரியர் சக்கர் ஆல் ஓரல் சக்கர் ஃபவுண்ட் இன் ஆக்குப்பையிங் இன் ஃபஸ்ட்டு 5, முதல் 5 கண்டத்துக்குள்ளே. ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டாக முதல் 5 கண்டத்துக்குள்ளே ஆன்டீரியர் செக்மெண்ட் வந்துடுது. சரி, ஆன்டீரியர் சக்கர் அல்லது ஓரல் சக்கர் வந்துடுது முதல் 5 கண்டத்துக்குள்ளே. ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட் ஹேவிங் ஆர் ஆக்குபைடு வித் ஆன்டீரியர் சக்கர் ஆர் ஓரல் சக்கர். அப்போ முதல் 5 கண்டத்துக்குள்ளே இது வந்துருச்சு. நெக்ஸ்ட் போஸ்டீரியர் சக்கர். சரிங்களா? அதாவது பின் ஒட்டுறிஞ்சின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஃபார்ம்டு பை தி ஃபியூஷன் ஆஃப் த லாஸ்ட் 7 செக்மெண்ட். லாஸ்ட்டில் கூடி 7 செக்மெண்ட் ஃபியூஸ் ஆகி ஸோ போஸ்டீரியர் சக்கரை ஃபார்ம் பண்ணுது. அப்போது லாஸ்ட்டு 7 செக்மெண்ட்டை யார் பிடிச்சு வச்சுருக்கிறா? போஸ்டீரியர் சக்கர். சரிங்களா? போஸ்டீரியர் சக்கர் அப்படின்னா பின் ஒட்டுறிஞ்சின்னு சொல்லுவோம். பின் ஒட்டுறிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ போஸ்டீரியர் சக்கர் இஸ் ஃபார்ம்டு பை எப்படி உருவாதுன்னா ஃபியூஷன் ஆஃப் லாஸ்ட் 7 இல்லை கடைசி 7 கண்டங்கள் இணைவதால் போஸ்டீரியர் சக்கர் உருவாகுது. இந்த ஆன்டீரியர் சக்கர் ஹெல்ப் இன் ஃபீடிங். சரிங்களா? வித் போத் சக்கர்ஸ் ஹெல்ப் இன் அட்டாச்மெண்ட் டு லோகமோஷன். ஆன்டீரியர் சக்கர் ஹெல்ப்ஸ் இன் ஃபீடிங். ஃபீடிங்னா உணவு உண்பதற்கு ஆன்டீரியர் சக்கர் ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது வந்து காமனாக 2 சக்கருமே காமனாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. ஆன்டீரியர் சக்கரோட முக்கியமான வேலை ஃபீடிங். ஆனால் போஸ்டீரியர் சக்கருக்கு வந்து ஃபீடிங்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆன்டீரியர் சக்கர் மட்டும் ஃபீடிங்கில் இன்வால்வ் ஆகுது. ஆனால் இப்போ ஆன்டீரியர் சக்கர் போஸ்ட் சக்கர் ரெண்டுமே காமனாக ஒரு ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஓகே, ஹெல்ப் இன் அட்டாச்மெண்ட். ஒரு உயிரினத்தில் ஹோஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறதுக்கும் லோகோமோஷன் இடப்பெயர்ச்சிக்கும் இந்த ரெண்டுமே ஹெல்ப் பண்ணுது. அட்டாச்மெண்ட் அண்டு லோகோமோஷன் கேர்டட் பை ஆன்டீரியர் சக்கர் அண்டு போஸ்டீரியர் சக்கர். ஆனால் ஆன்டீரியர் சக்கர் த ஸ்பெஷல் கேரஸ்டிக் ஃபங்க்ஷன் இஸ் வாட்? ஃபீடிங். ஆன்டீரியர் சக்கர் உணவு சாப்பிடுவதற்கும் உணவு உண்பதற்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ அந்த செக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டயக்ராம் போடுறோம் பாருங்கள். ஸோ இது வந்து லீச்சில் எடுத்துக்கலாம். இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட். 1 2 3 4 5 இது ஒரு செக்மெண்ட். மொத்தம் இது ஃபஸ்ட் செக்மெண்ட்டு, செகண்ட் செக்மெண்ட்டு, தேர்டு செக்மெண்ட்டு, ஃபோர்த்து செக்மெண்ட்டு, 5 செக்மெண்ட் போட்டிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த 5 செக்மெண்ட்டை யார் பிடிச்சி வச்சுருக்கிறா? மவுத். இந்த மாதிரி லாஸ்ட்டு 7 செக்மெண்ட்டு போஸ்டீரியர் சக்கர் வந்து பிடிச்சி வச்சுருக்கு. அண்டர்ஸ்டுட்? ஸோ டுடே topic is over. Don't skip the video, watch entire video, get more knowledge, send them in your exam and also success in different exam. Thank you, keep watching.